கடவுளே, பாவம் இவரு. எந்த கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே எதையுமே தலைக்கு கொண்டு போகாம அப்படியே மறந்து சகஜமாயி எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரே. ஏன் கடவுளே இவர் அநியாயத்துக்கு நல்லவரா படைச்சிருக்க? இப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் என்னால எவ்வளோ பிரச்சனை. என்னோட ஆர்வ கோளாறாலையும் என்னோட குறும்புத்தனத்தாலையும் தான் நான் ஏதாவது செய்ய போய் அது அத்தைக்கு பிடிக்காம ஏன் மேல இருக்கிற மொத்த கோபத்தையும் அத்தை இவர் மேல இறக்கி வச்சிடுறாங்க. பாவம் கடவுளே இவரு. நான் இவரோட வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகுதான் அத்தை கிட்ட அதிகமா திட்டு வாங்கி அவங்களோட கோவத்துக்கு பாவம் இவர் ஆளாயிட்டு இருக்காரு. என் விதி வசத்தால நான் இங்க வந்து மாட்டலன்னா இந்நேரம் அத்தை இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அத்தைக்கு பிடிச்ச மாதிரி இவரோட வாழ்க்கை எந்த தடையும் இல்லாம குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருந்திருக்குமே. பாஸ்போர்ட் விஷயத்துல அத்தை அவ்வளோ சொல்லியும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். மொத்தத்துல அந்த பாஸ்போர்ட் விஷயத்துல அத்தைக்கு கண்மூடித்தனமான கோவம். அந்த கோவம் அடங்க இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ, இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. அது வரைக்கும் அத்தை இந்த வீட்டுல என்ன கொஞ்சம் ஏடா கூடமா தான் பேசுவாங்க. என்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்காக இன்னும் இவரு என்னெல்லாம் தாங்கிப்பாரோ தெரியல. காரணத்தை கொண்டு இனிமே என்னால இவருக்கும் அத்தைக்கும் இடையில எந்த மனக்கசப்பும் வராம நீதான் பாத்துக்கணும். எனக்காக இனி இவர் அத்தை கிட்ட தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வரவே கூடாது. கடவுளே, அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ப்ளீஸ் 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 கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. சந்தியா, இன்னியோட உன்னோட குடும்பத்தனம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அத்தை மனசு கஷ்டப்படுற மாதிரியோ அதனால இவரு மாட்டிக்கிட்டு திண்டாடுற மாதிரியோ சின்ன விஷயத்தை கூட இனிமே நீ செய்யக்கூடாது. புரியுதா? புரியுதா? இப்பையில இருந்து இந்த வீட்டுல நீ அப்படியே சமத்தா நடந்துக்கணும். அப்படி சமத்தா நடந்துக்கணும். வேண்டாம் சந்தியா, வேண்டவே வேண்டாம். இது ஆடி மாசம். அத்தைக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க சொன்ன மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தூங்குறதுதான் அவருக்கும் வசதி, நமக்கும் மதிப்பு. சந்தியா, சமத்தா இருக்கணும். சந்தியா, புரியுதா? சமத்தா இருக்கணும். நான் கீழே படுத்துக்கிறேன். என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்லையே. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கு. குட் நைட். குட் நைட்.
ஐயோ என்னங்க 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 காலை தானே பிடிச்சு விடுறேன். ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க முதல்ல கையிடுங்க. ஆட சும்மா இருங்க, கால் காட்டுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல, ஒண்ணு வேண்டாம். ஏங்க இப்படி கீழே விழணும் தான் கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டு இருந்தீங்களா? நான் அது அத்தைக்கு என் மேல ஏதோ ஒரு விதத்துல கோவம். அதான் இனி எல்லா விஷயத்திலயுமே அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் நான் முடிவே பண்ணிட்டேன். அதனால அது ஆடி மாசம்ல தள்ளி இருக்கணும்னு சொல்லி அத்தை சொன்னாங்கல்ல, அத கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணலாமே தான் கீழே படுக்கலான்னு பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்தேன். இந்த சம்பவம்லாம் ஊர்ல கட்டுப்பாடே இல்லாம வழக்கமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிங்களுக்கு, நமக்கு இல்லைங்க. சீக்கிரம் வழி சரியாயிடும், நீங்க நிம்மதியா தூங்கலாம். சரியா? ஆமா, நான் சாமி கிட்ட வேண்டினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்க தூங்கவே இல்லை, கரெக்டா? நான் கீழே விழுந்தத கூட நீங்க மூச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்க. உங்கள நான் கண்ணை மூடி கடவுள்கிட்ட உங்களுக்காக தானே வேண்டிக்கிட்டேன். நீங்க என்னடா நான் விழுந்தப்ப நல்லா தூங்குற மாதிரி நடிச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடிக்கலைங்க. நீங்க இப்போ கீழே விழலைன்னா உங்க காலை இப்படி பிடிச்சு விட்டு அந்த அன்பை காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமாங்க? இல்ல இல்ல. அப்போ இப்படி அடிக்கடி விழுந்து அடிபட்டாதான் உங்களோட இந்த அன்பு கிடைக்கும், சாதாரணமெல்லாம் கிடைக்காதா? இல்ல, என்னோட அன்பு வந்து இந்த வத்தாத கூட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிங்க எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இப்படி அடிபடுற சமயத்துலலாம் இன்னும் ஸ்பெஷலா கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். அப்புறம் இன்னைக்கு நீங்க கீழே படுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதான் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. வாங்க வந்து கட்டில படுங்க, வந்து கட்டில படுங்க. நானும் வர மாட்டேன். ஆடி மாசம் அத்தை திட்டுவாங்க, நீங்க போங்க. ஆடி மாசம்னு காலை உடைச்சுதான் மிச்சம். எந்திரிங்க. நானும் வர மாட்டேன். முடியாது. என்ன மாமா, பேப்பர்ல நம்ம சந்தியா பத்தி எதுவும் நியூஸ் போடல? என்னமா சொல்ற? சந்தியா பத்தி பேப்பர்ல வர அளவுக்கு என்ன இருக்கு? அதான் மாமா, பாஸ்போர்ட்டை தொலைத்த சுற்றுலா பயணி பொறுப்பாக எடுத்து கொடுத்த தென்காசியை சேர்ந்த பட்டதாரி பெண் அப்படின்னு ஏதாவது கட்டம் கட்டி போட்டிருப்பாங்களே, போடல? ஏன் அண்ணி இப்படி கிண்டல் பண்றீங்க? சந்தியா நீ பண்ணது நல்ல விஷயம் தானே. நான் உனக்கு தப்பா சொல்லியே பார்வதி. நீங்க என்ன சென்ஸ்ல சொல்றீங்கன்னு இங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் இந்த குரல்லே நக்கல் தெரியுது. சரி, எடுத்து கொடுத்தது நல்ல விஷயம் தான் வையே. அதான் அம்மா வேணான்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு? ஒருவேளை அந்த பாஸ்போர்ட் கிரிமினலோட தான் இருந்ததுன்னு வையே, இவங்க தான் போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியது இருக்கும். தேவையா அதெல்லாம்? நல்லா கேளுங்க. தொலைச்சவங்களுக்கே எங்க வச்சுன்னு மறந்துருச்சா? இவங்களுக்கு எதுக்கு நான் இந்த தேவையில்லாத வேலை? நிறுத்துங்க எல்லாரும். ஏன் முடிஞ்சு போன விஷயத்தை இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வர வர இந்த சின்ன பசங்க எல்லாம் விஷம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சிவகாமிக்கு வெப்பன் சப்ளை பண்றதே நீங்க தான்டா. யாரு? நாங்களா? சும்மா காமெடி பண்ணாதீங்கப்பா. காமெடி பண்றாங்களா? என்ன எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்க? காபி வந்துச்சா இல்லையா? இன்னும் வரல. டைமுக்கு வந்துட்டாலும். அம்மா, காபி போட உனக்கு இவ்ளோ நேரமா? சீக்கிரம் கொண்டு வா. வந்துட்டேம்மா. எவ்ளோ நேரம்மா? குடு. இந்தாங்கய்யா.
காஃபி தூள் தீந்து போச்சு, அத வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சுமா. ஏ மயிலு, எது இருக்கு எது இல்லன்னு கவனிச்சு முன்னாடியே வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் எல்லாரும் கடைசி நேரத்துல தான் கவனிப்பீங்களா? எதுக்குதான் இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்கன்னே தெரியல. வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க யாருங்க இவங்க? புதுசா இருக்காங்க. யாரு இவங்க? உட்காருங்க. தேங்க்யூ. ஏங்க இவங்க உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க. என்னையா? நீங்க தான் சந்தியாவா? ஆமா. நான் சஞ்சனா. நீங்க இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்த பாஸ்போர்ட் என்னோடதுதான். ஓ, ஓகேங்க. தேங்க்யூ சோ மச் சந்தியா. உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்ல தான் நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயோ, சந்தியா. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. ஆக்சுவலா உங்க எல்லாருக்குமே நான் மனசார நன்றி சொல்றேன். ஆக்சுவலா என் சொந்த ஊரு பாளையங்கோட்டை, சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கும் போது தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகணும்னு என் அம்மா அப்பா சொன்னாங்க. அவங்கள கூட்டிட்டு வரும்போது இங்க சிவகாமி இனிப்பகம்னு ஒரு கடையை பார்த்தேன். எல்லாரும் இங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஃபேமிலியோட போய் ஸ்வீட் சாப்பிடலான்னு போகும்போதுதான் பாஸ்போர்ட்டை மறந்து கிளம்பிட்டேன். ஊருக்கு போகணும்னு டிக்கெட் போடலான்னு போனேனா பாஸ்போர்ட்டை காணோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பதறி போயிட்டேன். எவ்வளவு யோசிச்சும் எங்க வச்சேன்னு கூட ஞாபகம் வரல. அந்த நேரத்துலதான் போலீஸ் போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. Thank God, சந்தியா கடவுள் மாதிரி என் பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. உங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய நன்றி. அது மட்டும் இல்ல, இப்போதான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சது. அந்த சிவகாமியோட ஸ்வீட் ஸ்டாலே உங்களோடது தானாமே? ஆ, மிஸ்டர் சரவணன் தான் அங்க சீஃப் ஷெஃபாமே. ஷெஃப்லாம் இல்ல, எல்லா ஸ்வீட்டுமே எங்க அண்ணன் செஞ்சதுதான். ஆமா, அதுதான் சொல்றேன். எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு. அந்த டேஸ்ட்ல மயங்கி போய் தான் பாஸ்போர்ட்டை மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப கூட 2 கிலோ பார்சல் வாங்கிருக்கேன். இங்க பாருங்க. நீங்க பாட்டுக்கு பாராட்டி தள்ளிடுவீங்க, அப்புறம் எங்க சின்ராச கையில பிடிக்க முடியாதுங்களே. He deserved it. இப்படி ஒரு ஸ்வீட் நான் சாப்பிட்டதே இல்ல. அப்புறம் சந்தியா, நீங்க செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஐயோ, எதுக்குங்க இதெல்லாம்? அதெல்லாம் வேண்டாம். அட என்னங்க, குடிங்க. சும்மா வாங்கிக்கோங்க. பிரிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ். ஓ, வாட்ச். இந்த வாட்ச் உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அட பாருங்க. ஆ, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. மயிலு, நம்ம ஐயா. கடைக்கு ஸ்பெஷலா அசோகா அல்வா பண்ணல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடு. எடுத்து எடுத்துட்டு சீக்கிரம் போ. வரேன். வாவ், வெரி டேஸ்டி. ரொம்ப நல்லா இருக்கு சரவணன். ஆ, நன்றிங்க. இங்க ஹேண்ட் வாஷ் எங்க பண்றது? நான் போயிட்டு போறேன். அங்க. வாங்க, பின்னாடி இருக்கு. யா. கூட்டிட்டு போமா. வாங்க போலாம். இந்தங்க. தேங்க்ஸ் சந்தியா. அப்புறம் சந்தியா, நான் சும்மா உங்க முகத்துக்காகவோ நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அதுக்காக நான் பதிலுக்கு சொல்லணும்னா சொல்லல.
நிஜமாவே உங்க ஹஸ்பண்ட் அருமையா குக் பண்றாரு. அவரை ஏன் நீங்க குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்க வைக்க கூடாது? இதுவரைக்கும் எங்கேயாச்சும் கலந்துருக்காரா? இல்லையே. ஆனா இவர் பண்ற டேஸ்டுக்கு எந்த காம்படிஷன் போனாலும் நிச்சயமா வின் பண்ணுவாரு. இப்ப கூட சென்னையில ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட போயிட்டு இருக்கு. ரெஜிஸ்டர் பண்றீங்களா? அது சரி, ஓகே. நான் பாட்டுக்கு ஏதோ படபடன்னு பேசிட்டு இருக்கேன். உங்க சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. எதுக்கும் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நீங்க பார்த்துட்டு தேவைன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு. இந்தாங்க. தேங்க்ஸ். இந்த ரொம்ப கடிகார காஸ்ட்லியான பாஸ் watch-ஆ ரொம்ப இருக்கும் நல்லா போல இருக்கு. இருக்குங்க. நல்லா இருக்கு. அந்த பொண்ணு வந்துருச்சு. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி, இந்தாங்க. தேங்க்யூ. போயிட்டு வரேங்க. தேங்க்யூ so மச். See you, bye. ஓகே. எல்லா பிரச்சனையும் கடைசியில அவளுக்கு சாதகமாவே முடியுதே. ஓசில கிடைச்ச ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து ஒரு புது வாட்ச கிஃப்டா வாங்கிட்டா. பாத்தியா சிவகாமி, என்னமோ சந்தியா பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்ததுக்கு அந்த திட்டியே. இப்ப பாரு, வீடு தேடி வந்து எப்படி மனசார பாராட்டிட்டு போறாங்கன்னு. இப்ப என்ன சொல்ற? சொல்றாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்க போகுது. நீங்க கலந்துக்கோங்கன்னு சொன்னா சரவணன் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஆனா கலந்துக்கிட்டா அவர் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சொல்லி பாப்போம். என்னங்க? வாங்க. என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க ஏன் இப்படி தும்புறீங்க? எங்க பாத்துங்க. என்னங்க நீங்க கடைக்கு இவ்வளவு மிளகா கட் பண்ணும் போது மூக்குல ஒரு துணியை கட்டிக்க கூடாதா? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பாருங்க, உங்களாலதான் எனக்கும் வந்தது. ஏங்க என்னாச்சுங்க? இந்த மிளகா ரொம்ப காரம் இல்ல, தும்பிடுறதுனால அப்படியே கண்ணீர் வருது. ஐயோ ஐயோ, கண்ணில் பட்டுருச்சுங்க. ஏங்க பார்த்து கவனமா இருக்க கூடாதா? ஏங்க ரொம்ப பட்டுருச்சா? ஐயோ, இருங்க, முதல்ல அப்படி வாங்க. அப்படி இருங்க வரேன். ஐயோ, பயங்கர நடியா இருக்கு. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏங்க கண்ணுல கை வைக்காதீங்க. எரியும், கையை காட்டுங்க. இப்ப எப்படி இருக்கு? நான் வேணா பேசாம போய் ஜில் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா உங்களுக்கு? இல்ல வேணாங்க. ஏங்க கண்ணு திறக்கவே முடியலைங்க உங்களால. ரொம்ப எரிச்சலா இருக்கா? கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கீங்க.